நண்பர்களே, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம செப்டம்பர் மாதம் சில ஸ்டாக் என்ட்ரு ஆனோம். அதோடைய ரிட்டர்ன்ஸ் பல ஸ்டாக் நல்லபடியாக வந்தது. இன்னும் சில ஸ்டாக் நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம். அது என்னாச்சுன்னு பார்ப்போம். போன வாரம் உலக அளவில் கோவிட்-19 பேண்டமிக் சிச்சுவேஷன் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுனாலையும், பல நாடுகளில் செகண்ட் ரவுண்டுக்கு உண்டான லாக்டவுன் அறிவித்ததுனாலையும் உலக அளவில் மார்க்கெட் ரொம்பவே சரிவடைந்தது. இந்தியாவுடைய மார்க்கெட்லாம் பார்த்தோன்னா நிஃப்டினுடைய இண்டெக்ஸ் 10,700 கூட இறங்கி ஒரே நாளில் 2.5% இறங்கி நமக்கு ரொம்பவும் ஹோல்டிங் வச்சுருந்த பல ஸ்டாக் இறங்க ஆரம்பித்தது. எனக்கு ஒரு டைலமா இருந்தது, நம்ம ஸ்டாப் லாஸை கீழே இறக்கலாமா இல்லை அதே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாமா அப்படின்ற ஒரு டைலமா இருந்தது. அந்த டைலமாவில் பார்க்கும்போது நான் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம வெளியில் வரதா இருந்தால் வெளில வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் நான் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு எல்லாத்துலேயுமே வெளில வந்துட்டேன். ஸோ அதை வச்சு இப்போ கரண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ட்ரான பல ஸ்டாக்கில் இந்த பிஎஃப்சி, டிஎல்எஃப், செஞ்சுரி டெக்ஸ், கேடிலா ஹெச்சி, ஐஜிஎல், யூபிஎல், முத்தூட் ஃபைனான்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப் இந்த ஸ்டாக் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டாக் ஃபார்ச்சுனேட்லி கோவிட்-19 செகண்ட் ரவுண்டு வரத்துக்கு முன்னாடியே டார்கெட்டை ரீச் ஆனதுனால அது எல்லாமே பாசிட்டிவில் போய் ரீச் ஆகிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் வந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இண்டஸ்இண்ட், என்டிபிசி, ஜிண்டல் ஸ்டீல், ஆர்பிஎல் பேங்க், டாடா பவர், ஃபெடரல் பேங்க், என்எம்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 ஸ்டாக்கும் நமக்கு கோவிட்னுடைய செகண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டதுனால இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஆரம்பித்த மாதிரி தான் இது எல்லாமே ரிவார்ட் வர்சஸ் ரிஸ்க் பார்த்தோன்னா ரிவார்ட் கொஞ்சம் ஈக்குவலாகவும் ஆவரேஜாக ரிஸ்க்கும் ஈக்குவலாகவும் இருக்கிற மாதிரி, சில இடங்களில் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ ஓவராலாக ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் ஒரு கணக்கு போட்டு வச்சு உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்லேயும் சுமார் ஒரு ₹1000 போட்டிருப்பேன். அதில் இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும் இருக்கிற காசு ஒரே ஒரு யூனிட் வாங்கின மாதிரி ₹3000 போட்டிருப்பேன். ஸோ இப்படி கணக்கு போட்டு பார்த்தால டோட்டலாக நான் இன்வெஸ்ட் பண்ண காசு ₹15,434 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதோடைய ரிட்டர்ன் நான் செல் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹15,514 நான் விற்றுருக்கேன். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹79 கிராஸ் ப்ராஃபிட். பட் இதுக்கு சார்ஜஸ் அப்படின்னு போட்டோன்னா இப்போ நம்ம ப்ரோக்கரேஜ் கட்டுவோம், சர்சார்ஜ் கட்டுவோம், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுவோம், இதெல்லாம் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த சார்ஜஸ் கிட்டத்தட்ட ₹155 வரும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நெட்டாக பார்த்தோன்னா நமக்கு லாஸ் ஒரு ₹76 கிட்ட, ₹75 ரவுண்ட் ஆஃபாக ₹76 வச்சுப்போம். ஸோ ₹76 கிட்ட நமக்கு இந்த ஒரு சைக்கிளில் லாஸ் எடுத்திருக்கோம். ₹1000 ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் நான் சொல்கிறேன். நான் திரும்பவும் இன்றைக்கி சில ஸ்டாக்லாம் நான் பார்த்துருந்தேன். அதை அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோவாக போட முடியல. எனக்கு பெல்லு பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. ஜஸ்டைலும் பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. அதை தவிர்த்து எஸ்ஆர்எம் ஸ்ரீராம் இந்த ஸ்டாக்கும் பார்த்துருந்தேன், அதுவும் எனக்கு சரியாக வந்தது. மூணுத்துலேயுமே ஒன்றுத்தில் ஹேமர் ஃபார்மேஷன், மற்ற ரெண்டுத்தில் புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் புல்லிஷ் பியர்சிங்கும் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ நான் அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நான் உங்களுக்கு காட்டலாம். இப்போது பெல் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹேமர்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் ஹேமர் ஃபார்மேஷனாக எப்படி இருக்கும், ஒரு சின்ன பாடி இருக்கும், ஒரு சின்ன தலை இருக்கும், டெயில் நல்லா பெருசாக இருக்கும், குறைஞ்சது 3 மடங்கு பாடியினுடைய சைஸில் டெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் நெகட்டிவாக இருக்கும், வால்யூம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு ஒரு 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஒரு இறங்குற ட்ரெண்டாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ ட்ரெண்டு நல்லா இறங்கியிருக்கு. அடுத்தது இது போன வெள்ளிக்கிழமை ஃபார்ம் ஆன கேண்டில் இது. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. வால்யூமும் கன்சிடரபிளாக அந்த ட்ரெண்டில் இருக்கிற மற்ற நாட்கள் வால்யூமை விட பார்த்தோன்னா இந்த வால்யூம் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 500 குவான்டிட்டி ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகலை, என் ப்ரைஸ்க்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகலை. என்ன எனக்கு ஆரம்பிக்கும் போதே மேலே போய் ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி எதுவுமே ட்ரிகர் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்டாக் நமக்கு வரல அப்படின்னு சொல்லி நான் விட்டுடுவேன். அதே மாதிரி ஜஸ்டைல் பார்த்தோன்னா நேற்றுக்கு ஒரு நல்ல ஒரு என்கல்ஃபிங் தெரியுதா உங்களுக்கு. இங்கே ஒரு ட்ரெண்டு, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. நெகட்டிவ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி இது ஒரு நல்ல ஒரு என்கல்ஃபிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. வால்யூமும் பார்த்திங்கன்னா நல்ல வால்யூம். ஸோ இதையும் நான் என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். இதை நான் ₹375 ₹376 என்ட்ரி போட்டேன். ஆர்டர் எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இங்கே அந்த 500 அந்த நம்பர்ன்ற மாதிரி காட்டலை. ஸோ ஆர்டர் ட்ரிகர் ஆகி போயிட்டுருக்கு எனக்கு. இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு 395 அந்த ரேஞ்சுக்கு வந்தாலோ, இல்லை 395 தாண்டி 3, 410, 400 இந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் நான் வித்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். 390
400 405 406 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நான் விற்றுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்டாக் என்ட்ரு ஆகிருக்கேன். இதை பற்றி நான் வீடியோ பெருசாக போடலை, எனக்கு உண்மையாக சொல்ல போனால் டைம் கிடைக்கல கொஞ்ச நாள், அதனால் என்னால் புதுசாக வீடியோ போட முடியல. இருந்தாலும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பகிர்ந்துக்கிறேன். அடுத்த ஒரு ஸ்டாக் வந்து எஸ்ஆர்எம் ஸ்ரீராம். ஸ்டாக் பேர் மறந்துடுச்சு எனக்கு. டிசிஎம் ஸ்ரீராம், மன்னிக்கணும், எஸ்ஆர்எம் ஸ்ரீராமில் டிசிஎம் ஸ்ரீராம். சரி, டிசிஎம் ஸ்ரீராமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ரெண்டு, அதில் ஒரு என்கல்ஃபிங் ஒன்று நடந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பார்த்துருக்கலாம், ஒரு ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டில் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்து நான் அதில் என்ட்ரி பாயிண்ட் வந்து 370க்கு என்ட்ரு ஆகலான்னு சொல்லி போட்டிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆச்சு. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆர்டரே ட்ரிகர் ஆச்சு. ஸோ 370க்கு என்ட்ரு ஆகி இப்போ பார்த்துட்ருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 390க்கெலாம் போச்சுன்னா நான் வெளியில் வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ வச்சிட்ருக்கேன், பார்ப்போம் இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி.